ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ் ரொம்பவே சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலில் பண்ணியிருக்கேன். நான் ஏன் செவுத்தில் பண்ணலை அப்படின்னா, சில சமயம் அந்த செல்லோ டேப்பில் நம்ம ஒட்டுறப்போ அதை ரிமூவ் பண்ணுறப்போ பெயிண்ட்டும் சேர்த்து வந்துடும். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி ஜன்னலில் தான் இந்த டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் கிளாத்தை எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன் கம்பி வரும் இல்லையா, அந்த கம்பியில் நான் ஒயிட் வேஷ்டியை மடித்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக ஷால் உங்களுக்கு இல்லை சாரீ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கு அக்கார்டிங்காக அந்த மெட்டீரியலை மடித்து விட்டு பின் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஹாப்பி பர்த்டேன்னு த்ரெட்டில் கோர்த்து கட்டியிருக்கேன். நான் இதுக்கு பதிலாக நீங்கள் தெர்மோகோலில் விற்கும், நீங்கள் அப்படியே வாங்கி இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டை மாதிரி விற்கும், அதை வாங்கி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ ப்ளூ கலர் தீமு, பிங்க் கலர் தீம், நீங்கள் என்ன தீம் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னலுடைய வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும். நேரில் நல்லா தான் இருந்துச்சு, பட் கேமராவுக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் ஷாப்பில் போனீங்கன்னா கிடைக்கும். இது நல்லா நீட்டமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக ஜிகுன்னு இருந்துச்சு. அந்த கலரும் எனக்கு சூட் ஆச்சு. நான் ரெட் கலரில் மெரூன் ரெட் கலரில் பண்ணுறதுனால எனக்கு அது சூட் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த கிளாத்துக்கு பேக் சைடில் ஒரு பின்னூசியை போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே இதில் கட்டி வச்சிட்டா போதும். இந்த பின்னில் விட்டுட்டு நம்ம கட்டிட்டா போதும். தூரமாக இருந்து பார்க்குறப்போ தெரியாது. பாருங்கள், ஒன்றும் தெரில. இதே மாதிரி இன்னொரு சைடும் பின் பண்ணிடலாம். அடுத்ததாக நான் ஸ்டார்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 10 ஸ்டார் கிட்ட நான் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கோல்டு கலர் ஸ்டாரு. இதில் நீங்கள் என்ன தீமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணி குண்டூசி வச்சு நம்ம குத்தி விட போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டார் பேஸ்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி ஒரு ஸ்டாராக குண்டூசி வச்சு குத்துனீங்கன்னா அது கீழேலாம் விழுகாது, சூப்பராக பேஸ்ட் ஆகிடும். இது வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் இந்த டெக்கரேஷன் அழகாக தான் இருந்துச்சு. அவ்வளோதான், ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம குத்தி வச்சாச்சு. அடுத்தது நம்ம கேக் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி டேபிள் மேட் மேலே தான் வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு கிளாத்து, நீங்கள் அதே கலரில் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் எடுப்பாக இருக்குமோ அந்த கலர் கிளாத்து போட்டுக்கோங்க. நீங்கள் டீப்பாயில் வெட்டுவீங்க, ஒரு சில டேபிள் வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த இது டெக்கரேட் பண்ணுறீங்களோ அது கலர் கரெக்டான கலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெட் ஷேடில் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம கேக் வைக்கணும் இல்லையா, கேக் வைக்கிறதுக்கு நான் கேக் டேபிள் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஹைட்டான ஒரு நீட்டான பிளேட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு அது மேலே நம்ம கேக் வச்சுக்கலாம். 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சுருக்கேன். இந்த கேண்டில் டெக்கரேட்டிவ் கேண்டில், உள்ளுக்குள்ளே கேண்டில் இருக்கும். இதை சுற்றி இந்த டிசைனோடு இருக்கும். நம்ம கேண்டில் பருத்துனோன்னா அழகாக க்ளோ ஆகும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ளார் வேஸ் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லை சின்ன குட்டி பொம்மை வச்சுக்கலாம். நீங்கள் அந்த எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை சாக்லேட் பவுல் வச்சுக்கலாம், குட்டி பவுலில் சாக்லேட்ஸ் போட்டு வைக்கலாம், இல்லை ஜெம்ஸ் போட்டு வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக பண்ணியிருக்கேன். குக்கீஸ் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி பலூன்ஸ் இருக்கும் இல்லையா, இது இந்த கலர் எனக்கு மேட்ச் ஆகிறதுனால இந்த ஒரு பலூன் மட்டும் இந்த கலரில் நான் வாங்கியிருந்தேன். ஃபாயில் பலூன் சொல்லுவாங்க இந்த பலூன் பேர். அடுத்தது இந்த மாதிரி பலூன்ஸ், பாப்பா இது மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இது மாதிரி பலூன்ஸு. இப்போ இந்த பலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு செல்லோ டேப் இருக்குல்ல, செல்லோ டேப்பை ஒட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் ஒட்டிட்டோன்னா ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த செல்லோ டேப் 2 பக்கமும் எங்கே தொட்டாலும் ஒட்டுற மாதிரி சுருட்டிக்குங்க. சுருட்டிட்டு அப்படியே நீங்கள் பலூனில் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. 2 இடம் 3 இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது அப்படியே போய் நம்ம ஸ்க்ரீனில் வச்சிட்டோன்னா ஒட்டிக்கும். வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா ஒட்டிக்கும். இது ஜன்னல்ங்கிறதுனால கொஞ்சம் அது அசையுது துணி. அதே மாதிரி ஃபாயில் பலூனையும் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சென்டரில் வச்சுக்கலாம், மேலே டாப் சென்டரில் வச்சுக்கலாம். நீங்கள் கட்டி விடுறதுனாலும் கட்டி விட்டுக்கலாம், பின் வச்சு கட்டி விடுறதுனாலும் கட்டி விட்டுக்கலாம்.
அடுத்ததாக பலூன்ஸ் ஃபுல்லாக ஊதி வச்சுருக்கு. இந்த பலூன்ஸ் கொஞ்சம் பலூன்ஸில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கு. எப்போவுமே வாங்குறப்போ நம்ம கட்டுவோம் இல்லையா பலூன்ஸை வந்து இப்போ நான் மூணு பலூனாக கட்ட போகிறேன். ஒரு லைட் ஒரு டார்க் அப்படி மிக்ஸ் பண்ணி கட்டுங்க. ஒரே டார்க் ஒரே லைட் கலர்ஸ் அப்படி கட்டாமல் டார்க் கலரும் லைட் கலரும் மிக்ஸ் பண்ணி கட்டுங்க. இங்கே பாருங்கள், இந்த 3 பலூனை கட்டி ஒரு த்ரெட்டு போட்டு நான் கட்டியிருக்கேன். இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம், இல்லை கட்ட முடிஞ்சால் நம்ம கட்டி விட்டுறலாம். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு செல்லோ டேப் அந்த த்ரெட்டில் ஒட்டி அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அப்படி சூப்பராக நின்றுக்கும், கீழே விழுகாது. இப்போ பலூன்ஸும் நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நான் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக தாங்க டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு நிறைய ஷேப்ஸ் இருக்கும். நான் அந்த ஹார்ட் ஷேப் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் இது வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டாக அப்படியே கேக்கை எடுத்துகிட்டு அதில் வந்து சொருகி வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க, ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நல்லா விழுகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.